விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரின்னு பார்த்தோன்னா அவங்க சொல்கிற கருத்து என்னன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இது கண்கள்ன்றது தான் அவங்களோட மேஜரான ஒரு கோட்பாடாக இருக்குது. அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா தமிழ் தேசியங்கிறது முற்றிலும் வேறு, திராவிடங்கிறது முற்றிலும் வேறு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி ஒரு கொள்கை இருக்க முடியாது. அவர் எந்த ஆனால் இல்லை இப்போ நீங்கள் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு அவங்க ஆளுக்கு என்ன சொல்லிருப்பாங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெருசாக ரெண்டு அண்ணா அடிச்சுக்கிறது, ரெண்டு காரியங்கள் வந்து பிரச்சனைகளாக வருதுன்னா ஒன்று தமிழ் தேசியம், இன்னும் வந்து திராவிடர்னு அடிச்சுக்கிறாங்க. ஏன் இதுக்கு பொதுவான ஆளாக ஒரு ஆள் இருந்துடக்கூடாது? தமிழ் தேசியவாதிகளோட ஒரு கொள்கை, அவங்களோட ஒரு ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து திராவிடம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் திராவிடமா. சமஸ்கிருதத்துலேயும் தெலுங்குலையும் வர வார்த்தை தான் வந்து திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை வந்து தமிழர்கள் தமிழன்ற வார்த்தைக்கு தான் அப்படி வருது. இப்போ இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நம்ம மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்கு, இவங்க எல்லாருமே நம்ம திராவிடம் வரும். ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு தமிழர் வந்து இங்கே வா, தமிழ்நாட்டில் எல்லாரும் திராவிடராக இருக்கும். இதே திராவிட நாடு தான் சொல்லிட்டு தான் அங்கேயே இருக்காங்க. அங்கே போய் நம்ம வந்து நீ அங்கே போய் திராவிடர்னு சொன்னா நீ தமிழன்றுவோம். அதில் அவன் ஸ்டாண்ட் தெளிவாக இருக்கு. அண்ணன் சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சீமானோட கருத்து, அவரோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது. தமிழ் தேசியவாதிகளோட ஒரு கொள்கை இப்படி இருக்கு. அதில் வந்து இதில் வந்து நீங்கள் எது நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு தேவை தமிழ் தேசியமா இல்லை திராவிடம் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ் தேசியம் தேவையா தேவையில்லையாங்கிறத விட இப்போ தமிழ் தேசியத்தை முற்றிலும் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில தான் தமிழ் தேசியம் இருக்குங்கிறது தான் எங்களோட ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. சரி, அதை தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இப்போ நம்ம இருக்கோம். அது வேணுமா? தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறீங்களா இல்லை தமிழர்களே காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை வந்து தமிழே கூட தான். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம வந்து சாதாரணமாக தமிழில் எழுதுறது போனதை விட அழிஞ்சதை விட பேசுறதே முற்றிலும் அழிஞ்சிருச்சு. சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைகளில் கூட தமிழ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறோங்கிறது இல்லை, முற்றிலும் அழிஞ்சிட்டு வந்துருச்சு. இதே ஸ்டாண்ட் நமக்கு கண்டினியூஸாக வந்துச்சுன்னா முற்றிலுமே தமிழ் அழிஞ்சிடும். அதாவது இவ்வளோ இப்போ பிற மொழிகள் படையெடுப்பில் அழியாத தமிழ் இதுக்கப்புறம் நம்ம இதே ஸ்டாண்டில் இருந்தோம்னா முற்றிலும் கண்டிப்பாக விரைவில் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டிய விளிம்பு நிலையில் இப்போ தமிழ். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுமே சீமான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ கூட தமிழை காப்பாற்றிக்கிறாட்டி நம்ம இனி வந்து மற்ற மொழிக்காரங்கள்ட்ட நம்ம அடிமைப்பட வேண்டியிருக்கும். சீமான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீமான் எப்படி தெரியுறாருன்னா, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருந்து அவர் ஜெயிக்கலங்கிறத தாண்டி அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரோ அதை வந்து அவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட கொள்கையில் வந்து அவர் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அவரோட கருத்தில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவர் எதை தெரியப்படுத்த வந்தாரோ அதை தெரியப்படுத்திட்டு தான் இருக்காரு. அவரோட வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு. ஆனால் ஓட்டு அதிகமாக வந்து விட மாட்டேங்கல. அதை பற்றி அதான் அவர் சொல்லிடுறாரு. அதை பற்றி நான் கவலைப்படலங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல் அவர் பண்ணலை. அது தெரியுது. அது அவர் அப்படிதான் அந்த ஸ்டாண்டில் போகிறாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையாங்கிறத தாண்டி அவர் என்ன வேலைக்கு வந்தாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திராவிடம் ஒன்று தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இந்த திராவிடம் தேவையா தேவையில்லையாங்கிறதோட தமிழ் தேசியம் இப்போ ரொம்ப அவசியமான ஒன்று. என்ன இப்போ தமிழர்கள் யார், தமிழ்நாட்டு அடையாளங்கள், நமக்கான வரலாறு, அதாவது சொல்லப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட தலைவர், சொல்லப்பட்ட தலைவர், மறைக்கப்பட்ட தலைவர்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நமக்கான தலைவரை நம்ம இனத்துக்காக இப்போ ஸ்ரீமான் ஸ்டைலில் சொல்லணும்னா அவர் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லணும் வந்து ஒரு தமிழ் இனத்துக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்ம தமிழ் இனத்துக்காக போராடினா ஒரு தலைவர் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் வந்து அவர் வந்து வேலை அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கான காரணம் என்ன? இதை இங்கே தமிழ் தேசியம் இருந்ததா கண்டிப்பாக ஆதரிச்சிருப்பாங்க. முள்ளிவாய்க்கால் போர் 2009 மே 18 நடந்த முள்ளிவாய்க்கால் போர் முடிவுக்கு வராத மாதிரி ஒரு சமரச பேச்சினையே உருவாக்கி இருக்க முடியும். இங்கே தமிழ் தேசியம் நம்ம ஒற்றுமை இல்லாத நம்மளோட அழிவுக்கு காரணம்னு சொல்றேன். கண்டிப்பாக